வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 9இல் 6ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வருவனவற்றை மதிப்பிடுக. இதில் மொத்தம் 8 கணக்குகள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் இது பாருங்க, இன்டெக்ரல் 0 to பை பை 2 சைன் அடுக்கு 10x இன்டூ டிஎக்ஸ். ரொம்ப ஈஸியான கணக்கு. குறைப்பு சூத்திரங்கள் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் பாருங்க. அந்த ஐடியாவை நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இதனுடைய மதிப்பு 0லேருந்து பை பை 2 இருந்து இங்கே சைன் இருந்தாலும் சரி காசு இருந்தாலும் சரி எப்படி எழுதணும்னா, முதல்ல இந்த அடுக்கை அப்படியே எழுதிடணும், பகுதியில் எழுதணும். சரியா? தொகுதியில் என்ன செய்யணும்னா, இங்கே அடுக்கு என்ன இருந்தாலும் சரி 1 மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. சரியா? இதுக்கு அடுத்த உறுப்பு எப்படி எழுதுனா, தொகுதி பகுதி ரெண்டுலேருந்தும், அதாவது தொகுதி பகுதியிலேருந்து ரெண்டாக நம்ம மைனஸ் பண்ணி எழுதிக்கிட்டே போகணும். சரியா? இப்போ பாருங்கள், இன்ட்டு 9, 9ல் 2 கழிச்சா 7 பை 10 இருக்கா, 10ல் 2 கழிச்சா 8. அதுக்கு அடுத்து பாருங்கள், 7ல் 2 கழிச்சா 5 பை 8, 8ல் 2 கழிச்சா 6. அதுக்கு அடுத்து பாருங்க 5, 5ல் 2 கழிச்சா 3 பை 6ல் 2 கழிச்சா 4. அதுக்கு அடுத்து பாருங்க 3 இருக்கு, 3ல் 2 கழிச்சா 1 பை 4ல் 2 கழிச்சா 2. ஒரு சின்ன ஞாபகம் வச்சுங்க, கடைசியில் 1/2 வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் மறக்காமல் பை பை 2 நம்ம சேர்த்துக்கணும். வேற என்ன வந்தாலும் சரி நிறுத்திடலாம். சரியா? 1/2 வந்தால் மட்டும் பக்கத்தில் என்ன செஞ்சணும், பை பை 2 சேர்த்துக்கணும். இதை கொண்டு போய் நீங்கள் குறைச்சி மைனஸில் எழுதக்கூடாது. இங்கே 1 இருக்கா, அடுத்த 2 குறைச்சா 1 மைனஸ் 2 மைனஸ் 1ன்னு எழுதக்கூடாது. ப்ளஸ் வரும்போது முடிச்சிடணும். நமக்கு கடைசியில் 1/2 வரும். வேறு ஏதாவது 2/3 வரலாம், 2/3 வரும். இதை தவிர வேறு எதுவுமே வராது. 2/3 வந்தால் பிரச்சனையே இல்லை, அப்படியே நிறுத்திடுங்க. 1/2 வந்தால் மட்டும் பக்கத்தில் என்ன செய்யணும், பை பை 2 சேர்க்கணும். இங்கே 1/2 வந்திருக்கு, அதனால் பக்கத்தில் பை பை 2 நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை சுருக்கலாமா? ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், 1 3 3, 2 3 6. அதுக்கு அடுத்தது 1 5 5, 2 5 10. அவ்வளோதானே? வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? எதுவும் கேன்சல் ஆகாது, விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 9 1 7 63, 63 பையன் பெருக்குன்னா 63 பை பை. இப்போ பகுதியை பெருக்கலாமா? பாருங்கள், 2 16, 16 2 32. அப்படியே இருக்கட்டும், 32. இது வரைக்கும் பெரிய இருக்கும் 32 இல்லையா? அதாவது 8 2 16, 16 32. இப்போ இதை பெருக்கலாமா? 4 2 8, 8 2 16. அப்போது பெருக்கி பார்த்துருங்க என்ன வரும்னு. 6 2 12, 12 2 மிச்சம் 1, 6 3 18, 18 1 19, 1 2 2, 1 3 3. கூட்டுங்க 2, 11க்கு 1 மிச்சம் 1, 512. அப்போ பகுதியில் இருக்க எல்லாத்தையும் பெருங்க என்ன வருது, 512. இதுதான் நமக்கு தேவையான முதல் கணக்கோட தொகையிடல் மதிப்பு. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, கொடுத்து எழுதிட்டோம். இன்டெக்ரல் 0 to பை பை 2 காஸ் அடுக்கு 7x இன்டூ டிஎக்ஸ். சரியா? இந்த கொடுத்து நம்ம ஐன்னு எடுத்துக்கலாமா? ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to பை பை 2 காஸ் 7x இன்டூ டிஎக்ஸ். பாருங்க, இந்த தொகையிடல் மதிப்பு 0லேருந்து பை பை 2 வரைக்கும் இருந்து இங்கே காசு இருந்தாலும் சைன் இருந்தாலும் நம்ம முதல் கணக்கு என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான் ஸ்டார்ட் பண்ணுவோமா? பாருங்க, ஈக்குவல் டு முதல்ல என்ன செய்யணும், பகுதியில் எழுதணும். பகுதியில் எதை எழுதணும்னா, இந்த அடுக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். இதுக்கு மேலே தொகுதியில் என்ன எழுதணும்னா, இந்த இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதணும். 7 இருக்குது, 7ல் 1 மைனஸ் பண்ண 6. இப்போ அதுக்கு அடுத்து குறைப்பு சூத்திரம் என்ன செஞ்சுட்டே போகணும், தொகுதி பகுதி ரெண்டுலேருந்தும் 2 நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே 6 இருக்குது, 6ல் 2 மைனஸ் பண்ணால் 4. இங்கே என்ன இருக்குது, 7, 7ல் 2 மைனஸ் பண்ணால் 5, 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2, 5 இருக்குது, 5ல் 2 மைனஸ் பண்ணால் 3. அவ்வளோதான். இதுக்கு மேலே மைனஸ் பண்ணால் 0 ஆயிரும். அப்படியே எழுதக்கூடாது, இதோட நிறுத்திடணும். நமக்கு இங்கே 2/3 வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அப்படியே நிறுத்திடலாம். 1/2 வந்தால் மட்டும் தான் என்ன செய்யணும், பை பை 2 சேர்க்கணும். இங்கே 1/2 வரல, 2/3 தான் வந்திருக்கு. அப்போ முடிஞ்சுது. இப்போ இங்கே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? பாருங்கள், நமக்கு ஏதாவது கேன்சல் ஆகுமா? 1 3 3, 2 3 6 ஈக்குவல் டு பெருக்கிடலாமா? பாருங்க, 2 4 8, 8 2 16, 16 பை 7 5 35. இதுதான் நமக்கு தேவையான இரண்டாவது தொகையிடலின் மதிப்பு. சரியா? அடுத்தது மூணாவது பாருங்க, என்ன இருக்கு, இன்டெக்ரல் 0 to பை பை 4. பை பை 2 இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிருக்கலாம். அங்கே என்ன இருக்கு, பை பை 4ன்னு இருக்கு.
அது மட்டும் இல்லாமல் அங்கே எக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா 2 எக்ஸாக இருக்குது. அப்போ இதை நம்ம பிரதியிடல் முறையில் மாற்றினதுக்கு பிறகு தான் முதல் 2 கணக்கு முடித்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஈஸியாக இது பண்ண முடியும். சரியா? இப்போ முதல்ல கொடுத்துருந்ததை நம்ம ஐன்னு எடுத்து எழுதிக்கலாமா? I ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/4 sin அடுக்கு 6 2x இன்டூ டிஎக்ஸு. சரியா? இப்போ பாருங்க, ஒரு சின்ன பிரதியிடம், இந்த 2x இருக்கு இல்லையா, அதை நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். t ஈக்குவல் டு 2x. இப்போ எக்ஸை பொறுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம். அப்போ dt பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1. அப்போ பாருங்க, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு dt ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். இந்த dx இங்கே வந்தால் என்ன மாறிடும், பெருக்கலாக மாறிடும். இப்போ இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தில் மாறுமா, அதாவது dt பை 2ன்னு மாறிடும் இன்டூ டிஎக்ஸு. இப்போ பாருங்க, நமக்கு இங்கே இருக்கிறது வந்து எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது, எக்ஸோட மதிப்பு 0லேருந்து π/4. இப்போ நமக்கு எதோட மதிப்பு வேணும், டீயோட மதிப்பு வேணும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிட போகிறோம். அப்போ 0 2 பேருக்குன்னா 0, அப்போ டீயோட மதிப்பு 0. அதுக்கு அடுத்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக π/4ன்னு பிரதியிடுவோம். 2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக π/4, அப்போ கேன்சல் பண்ணுங்க, 1 2 2 4 π/2ன்னு வந்துடும். π/2. இப்போ பாருங்க, நம்ம எல்லை மதிப்புகளையும் நம்ம மாற்றிட்டோம். இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்பில் I ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/2ன்னு மாறிடும். நம்ம இதை தான் பயன்படுத்த போகிறோம். கண்டுபிடிச்சோம் இல்லையா, π/2. இந்த இடத்துல பாருங்க, சைன் அடுக்கு 6, இந்த 2x நம்ம என்ன எடுத்துட்டோம், டீன்னு எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல டி, அதுக்கு பிறகு dx பாருங்க, dxக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம், dt/2, dt/2 ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு முன்னாடி இது மேலே 1 தானே, அப்போ 1/2 நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். 1/2 இன்டகரல் 0 to π/2 சைன் அடுக்கு 6t இன்டூ dt. இப்போ பாருங்க, நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. பாருங்க, என்ன இருக்குது, 0லேருந்து π/2 இருக்குது, சைன் இருக்குது, ஈஸியாக இது பண்ணிடலாம். அப்போ இந்த 1/2 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, அடுக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. எங்கே எழுதணும், பகுதியில் எழுதணும். அதுக்கு அடுத்து இங்கே தொகுதியில் இதை விட 1 மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ 6ல் 1 மைனஸ் பண்ணிட்டு 5. அதுக்கடுத்து எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனையாக குறைச்சிட்டு வரணும், 2 2 குறைக்கணும். 5ல் 2 குறைச்சோம்னா 3. அதே மாதிரி இங்கே 6 இருக்குது, 6ல் 2 குறைச்சா 4. அதுக்கடுத்து 3, 3ல் 2 குறைச்சா 1. 4 இருக்குது, 4ல் 2 கழிச்சிட்டோம்னா 2. என்ன வந்திருக்கு, 1/2 வந்திருக்கு. 1/2 வந்தால் கடைசியில் என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன், π/2 சேர்க்கணும். சரியா? இப்போ பாருங்க, இதில் நமக்கு ஏதாவது கேன்சல் ஆகுமா, பாருங்க, 1 3 3, 2 3 6 ஈக்குவல் டு 5 π மட்டும்தான் வரும். 5 π பை பகுதியில் தான் பெருக்கிடலாம். 2 2 4, 4 4 16, 16 2 32, 32 2 64. இதுதான் நமக்கு தேவையான 3வது தொகையிடலின் மதிப்பு. சரியா? அடுத்தது 4வது பாருங்க, கொடுத்துருந்த கொஸ்டின் எடுத்து எழுதிட்டோம். இன்டகரல் 0 to π/6 சைன் அடுக்கு 5 இன்ட்டு 3x இன்ட்டு டிஎக்ஸ். முதல்ல இதை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாமா, I ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/6 சைன் அடுக்கு 5 3x இன்ட்டு டிஎக்ஸ். இந்த இடத்துல பாருங்க, என்ன வந்திருக்கு, நமக்கு 0லேருந்து π/6, π/2 வந்து நமக்கு ஈஸியாக முடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே 3x இருக்குது. அப்போது நம்ம 3வது கணக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே இது பண்ண போகிறோம். என்ன செய்யலாம், ஒரு பிரதியிடல் முறைக்கு மாற்றிக்கலாமா, இந்த 3x நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். அப்போ t ஈக்குவல் டு 3x. என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. அப்போ dt/dx ஈக்குவல் டு 3, எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1. இப்போது dt ஈக்குவல் டு 3 1 3, இந்த dx இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். அப்போ dt/3 இங்கே வந்தால் வகுத்தில் மாறிடும் ஈக்குவல் டு dx. அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மதிப்பு இருக்கு இல்லையா, தொகையிடல் மதிப்பு, இதை மாற்றணும். எக்ஸோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது, 0லேருந்து π/6ன்னு இருக்குது. நமக்கு எதோட மதிப்பு வேணும், டீயோட மதிப்பு வேணும். அப்போ முதல்ல எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 0 பிரதிட்டா 0 3 பேருக்குனா 0, அதான் என்னது, டீயோட மதிப்பு 0. அதுக்கடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன இது பண்ண போகிறோம், π/6ன்னு பிரதியிட போகிறோம். 3 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக π/6 கேன்சல் பண்ணுங்கள், 1 3 3, 2 3 6, அப்போ என்ன வந்துடும், π/2ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கணக்கை முடிச்சிடலாம். ஈக்குவல் டு, எது ஈக்குவல் டு, I ஈக்குவல் டு, I
ஈக்குவல் டு இன்டகரல் என்ன இருக்குது பாருங்கள், மாற்றிட்டோம். 0லேருந்து π/2ன்னு மாற்றிட்டோம். சைன் அடுக்கு 5 அப்படியே வந்துடும். இந்த 3xக்கு பதிலாக என்ன மாற்றிருக்கோம், tன்னு மாற்றிருக்கோம். அதுக்கு அடுத்து பாருங்கள் dx. dxக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், dt/3 dt/3 ஈக்குவல் டு இந்த 1/3, அதாவது தொகுதியில் எதுவும் இல்லை 1, அப்போ 1/3 எடுத்து வெளியே வச்சுருவோம். இன்டகரல் 0 to π/2 சைன் அடுக்கு 5t இன்டு dt. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த 1/3 அப்படியே வந்துடும். 0 to π/2 மாறிடுச்சு. அப்போ நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். அங்கே பாருங்கள் அடுக்கு என்ன இருக்குது, 5 இருக்குது. அந்த 5 முதல்ல எழுதிடணும். தொகுதியில் எழுதும்போது இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதணும். 5ல் 1 மைனஸ் பண்ணால் 4. இப்போ பாருங்கள் எத்தனை குறைக்கணும், 2 குறைச்சிட்டு போகணும். 4ல் 2 குறைச்சிட்டோம்னா 2, 5ல் 2 குறைச்சிட்டோம்னா 3. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது பண்ண என்ன ஆயிடும், 0 ஆயிரும். 0 வரக்கூடாது. 1/2 வந்தால் மட்டும் நம்ம என்ன செய்யணும், π/2 மாற்றணும். இங்கே 1/2 வரல, அவ்வளோதான். சுருக்கிடலாமா? ஏதாவது நம்ம கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள், எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ பெருக்கிடலாமா? 4 2 8 பை 3 5 15 15 3 45. இதுதான் நமக்கு தேவையான 4வது தொகையிடலின் மதிப்பு. சரியா? அடுத்தது 5வது பாருங்க, இன்டகரல் 0 to π/2 sin ஸ்கொயர் எக்ஸ் காசின் அடுக்கு 4x இன்டு dx கொடுத்துருந்ததை நம்ம ஐன்னு எடுத்து எழுதிக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம இதில் 4 கணக்குகள் பார்த்துருக்கோம். அதில் சைன் இருக்கும், இல்லைனா காசு இருக்கும். இப்போ 2 சேர்ந்துருக்கு. 2 சேர்ந்துருந்தால் என்னுடைய அடுக்குகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இங்கே அடுக்கு 2 இருக்குது, இங்கே அடுக்கு 4 இருக்குது. ரெண்டுமே இரட்டைப்படை எண்கள், பிரச்சனை கிடையாது. ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஈக்குவல் டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 அடுக்குகளையுமே கூட்டிக்கணும். முதல்ல கூட்டினா என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. கூட்டினா 6. அதை தான் பகுதியில் எழுதணும். அதுக்கு அடுத்தது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, காசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே காசு இருக்கா, இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சைனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, காஸ் இதோட அடுக்கு என்ன இருக்குது, 4. இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதணும். 4ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 3, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க போதும். 2 1 வந்துருச்சு அப்படின்னா, அதாவது சைனும் காசும் 1 வந்து அதனுடைய அடுக்குகள் இரட்டைப்படை என்ன இருந்துச்சுன்னா 2 அடுக்குகளையும் கூட்டி பகுதியில் எழுதணும். அதுக்கடுத்து நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காசோட அடுக்கை 1 மைனஸ் பண்ணி எழுதணும். 4 இருந்துச்சு, 1 மைனஸ் பண்ணி எழுதுறோம். இப்போ எப்பயும் போல் பாருங்கள், இன்ட்டு 2 2 நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே போகலாம். 3லேருந்து என்ன இருக்குது, 2 மைனஸ் பண்ணால் 1 பை இங்கே என்ன இருக்குது, 6 இருக்கா. அப்போது 6ல் 2 மைனஸ் பண்ணுறோம், என்ன ஆகும், 4ன்னு வந்துடும். இப்போ தான் நம்ம இந்த சைனோட அடுக்கு வரணும். சைனோட அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்கா, 2. மேலே என்ன செய்யணும், இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதணும். 2ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 1 முடிஞ்சுதா, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இது பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல 1/2 வந்துருக்கு. கடைசியில் 1/2 வந்தால் எதை சேர்க்கணும், π/2 சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. சரியா? ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இதில் கேன்சல் பண்ணலாமா, என்ன கேன்சல் பண்ணலாம், 1 3 3 2 3 6. அப்போ தொகுதியில் மிச்சம் என்ன இருக்குது, 1 1 1 பையன் பெருனா பை எழுதிட்டோம். இப்போ பகுதியில் பாருங்கள், 2 4 8 8 2 16 16 2 32. அப்போ π/32 எதோட மதிப்பு, நமக்கு தேவையான தொகையிடலின் மதிப்பு. 5வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 6வது பாருங்க, கொடுத்தது நம்ம ஐன்னு எடுத்துக்கலாமா. I ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 2 π sin அடுக்கு 7 x/4 இன்டு dx. பாருங்க, மதிப்பு 0லேருந்து 2 பைன்னு இருக்குது, π/2ன்னு இல்லை. இங்கே அடுக்கு 7, இது சரிதான். இங்கே x/4 இருக்குது. அப்போ என்ன செஞ்சாகணும், இதில் ஒரு சின்ன பிரதியிடல் முறையை நம்ம பயன்படுத்தலாமா. இந்த x/4 இருக்கா, இதை டீன்னு எடுத்துக்கலாமா. அப்போ t ஈக்குவல் டு x/4 என்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. அப்போ dt/dx ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்தே வகைட்டா 1, இந்த வகுத்தில் இருக்க 4 அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த 4 இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும், 4 dt ஈக்குவல் டு இந்த dx இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும், அப்போ dx. அதுக்கு அடுத்தது இங்கே வாங்க, இந்த மதிப்பை மாற்றணும். நம்ம இங்கே இருக்கிறது என்னது, எக்ஸோட மதிப்பு 0லேருந்து 2 பை. நமக்கு எதோட மதிப்பு வேணும், டீயோட மதிப்பு வேணும். முதல்ல இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0, அப்போ 0/4 0, அப்போ டீயோட மதிப்பு 0. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 2 பைன்னு நம்ம பிரதிடணும். இந்த இடத்துல எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக 2 பை
இங்கே என்ன இருக்குது, வகுத்தல்ல 4 இருக்குது, அந்த 4 அப்படியே வந்துடும். கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2 2 2 4. அப்போ என்ன வந்துடும், π/2ன்னு வந்துடும். நம்ம என்ன செஞ்சிட்டோம், மதிப்புகளை மாற்றி நம்ம எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், எப்பயுமே நம்ம கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். I = இன்டகரல் 0 to 2 பை நமக்கு எப்படி மாறிடும், 0லேருந்து π/2ன்னு மாறிடும். அதுக்கு அடுத்தது சைன் அடுக்கு 7 x/4 நம்ம என்ன எடுத்திருக்கோம், டீன்னு எடுத்திருக்கோம், இன்ட்டு டிஎக்ஸு. டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், 4tt மாற்றலாம். இப்போ பாருங்கள், இந்த 4 எடுத்து நம்ம வெளியே வச்சுருவோம். 4 இன்டகரல் 0 to π/2 சைன் அடுக்கு 7t இன்ட்டு டிடி. இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். எப்பயும் போல் இந்த 4 அப்படியே இருக்கட்டும். முதல்ல சைன் மட்டும்தான் இருக்குது, அதோட அடுக்கு 7 பகுதியில் எழுதிடுங்க. தொகுதியில் என்ன செய்யணும், இதுலேருந்து 1 கம்மியாக எழுதணும். அப்போ 6. சரியா? இப்போ 2 2 நம்ம மைனஸ் பண்ணி எழுதிக்கிட்டே போகணும். 6ல் 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா 4, 7ல் 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா 5, 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2, 5ல் 2 மைனஸ் 3. என்ன வந்திருக்கு, 2/3. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது. குறைச்சா என்ன வந்து 0 வந்து 0 வரக்கூடாது. சரியா? 1/2ல் முடிஞ்சாதான் நம்ம π/2 சேர்க்கணும். இங்கே 1/2ல் முடியல, அப்போ பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஏதாவது நம்ம கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். இந்த இடத்துல 1 3 3, 2 3 6, அவ்வளோதான். பெருக்கிடலாமா, என்ன இருக்குது பாருங்கள், 4 2 8, 8 32, 32 2 64. அப்போ தொகுதியில் 64. பகுதியில் என்ன இருக்குது, 7 5, 7 5 பெருக்கிட்டா 35. இதுதான் நமக்கு தேவையான 6வது கணக்கு, தொகையிடலின் மதிப்பு. சரியா? அடுத்தது 7வது பாருங்கள், இன்டகரல் 0 to π/2 சைன் அடுக்கு 3 தீட்டா காஸ் அடுக்கு 5 தீட்டா இன்ட்டு டி தீட்டா. 0 to π/2 கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே சைனும் காசும் இருக்குது. சைனும் காசு இருந்தால் அதனுடைய அடுக்குகளை கவனமாக பார்க்கணும். இங்கே அடுக்கு 3 இருக்குது, இங்கே அடுக்கு 5 இருக்குது. ரெண்டுமே என்ன, ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்களை வந்தால் கடைசியில் ஒரு ஸ்டெப் மட்டும் மாறும். இதில் நம்ம 5வது கணக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது பண்ண போகிறோம். ஆனால் கடைசியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எழுதணும். இப்போ பாருங்கள், முதல்ல இதனுடைய அடுக்குகளை நம்ம கூட்டி எழுதிடலாம். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 5, 8. நம்ம முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், காசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ காசோட அடுக்கு 5 இருக்குது, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும், 4. சரியா? இப்போ எப்பயும் போல் 2 நம்ம குறைச்சிக்கிட்டே போகலாம். 4ல் 2 குறைச்சிட்டோம்னா 2 பை 8ல் 2 குறைச்சோம்னா 6. திரும்ப இதுலேருந்து நம்ம குறைக்க முடியாது. இப்போ நம்ம எங்கே வரணும், சைனுக்கு வரணும். இந்த ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும்போது சைனை பயன்படுத்தும் போது இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். 1/n+1 கடைசி உறுப்பு ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும்போது. அப்போது இந்த சைனோட அடுக்கு 3, இங்கே எண்ணுக்கு பதிலாக நம்ம 3ன்னு பிரதியிடணும். 3 + 1, அப்போ என்ன வந்துடும், 1/4. அப்போ கடைசியில் நம்ம என்ன சேர்க்கணும், 1/4 சேர்க்கணும். அடுக்கு ஒற்றைப்படை எண்ணா ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசியில் சைனை பயன்படுத்தும் போது இந்த நிபந்தனையை நம்ம பயன்படுத்தணும். சரியா? இப்போ பாருங்கள், கேன்சல் பண்ணிக்கலாமா. இந்த 4 கேன்சல். அதுக்கு அடுத்தது 2 2, 4 2 8. தொகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குது. பை 4 6, 4 6 24. இதுதான் நமக்கு தேவையான 7வது கணக்கோட தொகையிடலின் மதிப்பு. சரியா? அடுத்தது 8வது, இது கடைசி இது பாருங்க, இன்டகரல் 0 to 1 x² இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 3 இன்ட்டு டிஎக்ஸு. இதை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாமா. முதல்ல I = இன்டகரல் 0 to 1 x² இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் அடுக்கு 3. இங்கே என்ன வரல, சைன் காசு இல்லை. அப்போ இதுக்கு தனியாக நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே ஃபார்முலா நாங்கள் எழுதுகிறோம் பாருங்கள். இன்டகரல் 0 to 1 எக்ஸின் அடுக்கு m இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸின் அடுக்கு n. இந்த வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய தொகையிடல் மதிப்பு என்ன பாருங்க, m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் பை m ப்ளஸ் n ப்ளஸ் 1 இன்ட்டு ஃபேக்டோரியல். இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, I எப்படி மாறப்போகுது பாருங்க. இங்கே m இருக்க இடத்துல 2, n இருக்க இடத்துல 3. அப்போது எம்மோட மதிப்பு 2, என்னோட மதிப்பு 3. இப்போ இந்த ஃபார்முலா பிரதிக்கலாமா. எம்முக்கு பதிலாக 2, அதனால் 2 ஃபேக்டோரியல் பெருக்கல் எண்ணுக்கு பதிலாக 3, அதனால் 3 ஃபேக்டோரியல் பை m ப்ளஸ் n. எம்மோட மதிப்பு 2, என்னோட மதிப்பு 3, அந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு
2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் பை இதெல்லாம் கூட்டிடலாமா 2 3 கூட்ட 5 5 1 6 6 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இப்போ எழுதிடலாம் 2 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம் 2 பெருக்கல் 1 பெருக்கல் 3 ஃபேக்டோரியல்னா 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 பை 6 ஃபேக்டோரியல்னா 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க 2 கேன்சல் 3 கேன்சல் வேற என்ன கேன்சல் ஆகும் 1 2 2 2 4 அவ்வளோதானா தொகுதியில் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்போ என்ன இருக்குது 1 இருக்கதா அர்த்தம் 1 மட்டும் இருக்குது பகுதியில் பாருங்கள் என்ன இருக்குது 6 5 30 32 60 இதுதான் நமக்கு தேவையான கடைசி கணக்கின் தொகையிடல் மதிப்பு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி